Hello guys, welcome back to our channel. எல்லாருக்கும் வணக்கம். Hope everybody is doing great. நான் வந்து சூப்பரா ஜாலியா செம்மையா எப்பயும் மாதிரி இருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையில் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எல்லாரும் வந்து தம்ப்நெயில் வந்து பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. எஸ், நம்ம வந்து ரைடிங் கியர்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ எதுக்காக வாங்கியிருக்கோம், என்ன பண்ண போறோன்றது வந்து நான் இந்த வீடியோவில் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து சில பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அதை சொல்லிட்டு நம்ம வந்து நான் அப்படியே போறேன். எங்கள் அம்மா அப்பா அப்புறம் என் ஒய்ஃப், என்னோட கிட்ஸ், அவங்க எல்லாருக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் என்ன ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது they never say no. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட், அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, which gives lot of motivation. ஸோ அதுதான். அண்ட் நான் இப்போயும் அதுதான் ரைடிங் கியர்ஸ் வாங்க போகிறேன், நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே they said yeah, go ahead, follow your passion அப்படின்னாங்க. ஸோ அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் இது ஒரு ஸ்டெப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஏதோ பண்ணுவேன்டா, இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்டா அப்படின்ட்டு ஒரு 1500 பேர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி 2 வருஷமா என் சேனல் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அந்த 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வர்றதுக்கு எனக்கு 2 இயர்ஸ் ஆயிருக்கு. இட்ஸ் வெரி ஹார்ட். அதுக்கு என்கிட்டயும் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கு. தட் மீன் நம்ம வந்து வீடியோ கன்சிஸ்டண்டா போடல, கண்டென்ட் வந்து நம்ம வந்து எப்படி கண்டென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இட் ஆல் மேட்டர்ஸ். பட் ஃப்ரம் நவ் ஆன் ஐ ஹாவ் டு டூ சம்திங். அந்த ஃபயர் மட்டும் அப்படியே இருக்கு. நான் சேனல் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சோ ஒரு ஃபயரு, நம்ம பண்ணணும், ஏதாவது பண்ணணும், அந்த ஃபயர் இப்பயும் இருக்கு. பேசிக்கலா இந்த சேனல் ஆரம்பிக்கும் போதே இந்த சேனலோட டேக்லைனே வந்து டிராவல் ஃபார் ஃபுட். ஓகேவா, டியூபர்படி travel for food. So travel for food போது I should travel. ஸோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஜான்ல ஆரம்பித்தோம். இந்த ஸ்டோரி சொல்லியிருப்பேன். ஜான்ல ஆரம்பித்தோம், மார்ச்சில் வந்து கோவிட் லாக்டவுன் எல்லாம் வந்துச்சு. எவ்ரிதிங் ஸ்க்ரூட் அப். பட் நவ் த வேர்ல்ட் இஸ் பேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து சரி நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம் போது என்னோட ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா, வண்டியில் ட்ராவல் பண்ணணும் இல்லை காரில் ட்ராவல் பண்ணி ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லா ஊருக்கும் போயிட்டு ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது என்னோட ட்ரீம். ஸோ அந்த ட்ரீமுக்கு ஓகே இதுதான் ரைட் டைம், லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு நமக்கு தோணும்ல. ஸோ அது மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் வந்து வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். எஸ், கோ ஹெட் அப்படின்னாங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு டூ தட். ஸோ அதுதான் இதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோஸில் வரப்போகுது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, மோட்டோ விளாகிங்கிறது ஒரு தனி கான்செப்ட், ஃபுட் விளாகிங்கிறது தனி கான்செப்ட். தனித்தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க இந்த ரெண்டுத்துலையுமே. மோட்டோ விளாகிங்ல ஒரு பெரிய குரூப் இருக்கு, ஃபுட் விளாகிங்ல ஒரு பெரிய குரூப் இருக்கு. இருக்கட்டும், நம்ம ஏன் ரெண்டும் சேர்ந்து பண்ணக்கூடாது, அதுதான் நம்மளோட கான்செப்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து. பட் நடுவில் வந்து நம்மளால பண்ண முடியல, நிறைய ரீசன். இப்போ என்னன்னா, ரைட் பண்ணுவோம், ஒரு இடத்துக்கு போவோம், நல்லா ஃபுட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடுவோம், விளாக் பண்ணுவோம், திருப்பி வந்து அங்கேருந்து வந்துடுவோம். ஸோ இது மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் கான்செப்ட். ஸோ இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, மோட்டோ விளாகிங் பிடிச்சவங்களும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், ஃபுட் விளாகிங் பிடிச்சவங்களும் பார்க்கலாம். என்னடா ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குமே, யூடியூப்பில் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, நீ ஒரு விஷயம் பண்ணனா அதை தான் பண்ணணும், மற்றதெல்லாம் பண்ணனா வந்து உனக்கு வந்து அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் ட்ரூ. பட் ஆனால் திஸ் இஸ் மை பேஷன். நான் ட்ராவல் பண்ணி ஃபுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எனக்கு எப்படியும் யூஸ் ஆகும். அதனால தான் இந்த ரைடிங் கியர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இட் இஸ் வெரி சேஃப்டி பர்பஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்னு நான் குயிக்காக காட்டிடுறேன். நான் வந்து ரொம்ப ட்ராக் பண்ணல. எங்கேருந்து வாங்கியிருக்கேன்னா, மோட்டோவியர் வந்து ஷோரூம் வந்து 1000 லைட்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. சென்னை பேஸ்டு ஒரு ரைடிங் கியர் ஸ்டோர். அவங்களோட ஃபேக்ட்ரி வந்து பல்லாவரம் இருக்குது. பட் அவங்களோட ஸ்டோர் வந்து 1000 லைட்ஸ் மெட்ரோ இருக்குல்ல, அது பக்கத்துலேயே இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 3500 தே ஹாவ் ரைடிங் ஜாக்கெட்ஸ் அண்ட் ரைடிங் பேண்ட்ஸ் வந்து 6500 நினைக்கிறேன். அப்புறம் ரைடிங் க்ளவ் வந்து 800 சம்திங்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து லாங் டேர்முக்கு வரணும், ப்ளஸ் நல்லாவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நான் வாங்கியிருக்கேன். என்னென்னு சொல்லிட்டு அப்படியே குயிக்காக வந்து நான் வந்து காட்டிடுறேன். ஸோ இதுதான் ரைடிங் ஜாக்கெட். ஸோ இதுதான் வந்து ரைடிங் ஜாக்கெட்.
ஓகேங்களா. ஸோ நம்ம எது வாங்கினாலும் இந்த ஃப்ளாரசன்ட் இல்லாமல் வாங்குறதில்லை. என்னோடய ஹெல்மெட்டு ஃப்ளாரசன்ட் இருக்கும், இதுலேயும் ஃப்ளாரசன்ட் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த க்ரீன் வந்து லைக் இட். இதில் வந்து பின்னாடி ஹம்ப் வச்சு வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட் வந்து 9000 rupees. இதோட பேர் வந்து ஏதோ சொன்னாங்க, கூல் ப்ரோவோ ஏதோ சொன்னாங்க, பட் எனக்கு தெரியல. இது ஃபுல்லாக வந்து மெஷ்ஷு. ஸோ இந்த மெஷ் இருக்கிறதால என்னென்னா உங்களுக்கு வந்து உள்ளே ஏர் ஃப்ளோ இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் ஜாக்கெட் போட்டு ரைட் பண்ணாலும் உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது, நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். ப்ளஸ் இங்கெல்லாம் வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரிஃப்ளெக்டர்ஸ். பின்னாடி ஹம்ப் வந்து இங்கே லெவல் 2 ப்ரொடெக்டர் இருக்குது பின்னாடி நம்ம ஸ்பைனுக்கு. பட் இருந்தாலும் இங்கே ஒரு ஹம்ப் வரும். இந்த ஹம்ப் வந்து நம்ம ஹெல்மெட் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எதனா இம்பேக்ட்னா கூட உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஃபுல்லாகவே இது லெவல் 2 ஆர்மர்ஸ், எல்லாமே லெவல் 2 ஆர்மர்ஸ். இங்கே ஷோல்டர் அப்புறம் வந்து இங்கே எல்லாமே வந்து லெவல் 2 ஆர்மர்ஸ். ஸோ அவங்க ஸ்டோர் வந்து விசிட் பண்ணுங்கள். மோர் அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா யூ கேன் செக். ஸோ இதுதான் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஜாக்கெட். ஓகேவா. இதோட காஸ்ட் வந்து 9000 rupees. அடுத்து வந்து ரைடிங் பேண்ட்ஸ். இதுதான் ரைடிங் பேண்ட். இதில் வந்து they didn't have that green color option, பட் இது எல்லாமே வந்து ரிஃப்ளெக்டர்ஸ். ஹிப்பில் வந்து லெவல் 1 இதில், இங்கே வந்து லெவல் 2 ஆர்மர். இதுதான் ரைடிங் பேண்ட்டு. ஸோ நம்ம ஓவர் சைஸுன்றதால நமக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து அப்படியே காட்டுறேன். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஸோ இதோட காஸ்ட் வந்து 3900. இது வந்து ஃபுல் லெதர் இது. ஆனால் என்ன விஷயம்னா நான் வாங்கிட்டு வந்துட்டேன், பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் ஐ ஹவ் ரிக்வெஸ்டட் தெம் டு ரிப்ளேஸ் இட். they said they gonna do that. ஸோ ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு டைட்டாக இருக்குது. அதே மாதிரி கை வந்து ஃபுல்லாக உள்ளே போக மாட்டேங்குது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போட்டு வண்டி ஓட்டுறது இதுவே பெரிய டாஸ்க். நம்ம இதெல்லாம் போட்டு ரைட் பண்ணுறது, இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகணும் முதல்ல. பட் நல்ல ப்ரொடெக்ஷன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொடெக்ஷன், ஃபுல்லாக லெதர், நல்லாயிருக்கும். ஸோ இங்கே ப்ரொடெக்ஷன். மோட்டோவியர் வந்து நிறைய பேர் வீடியோ பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்டோரில் போயிட்டு. ஸோ அந்த வீடியோலாம் கூட போய் செக் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாலாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லலை. நான் வந்து ஜஸ்ட் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றது வந்து அப்டேட் பண்ணேன். ஸோ இது மூலயமா நம்ம வந்து நிறைய ரைட்ஸ்லாம் போக போகிறோம் அப்படின்றது தான். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து க்ளவ். அப்புறம் வந்து டேங்க் பேக் வந்து ஆக்சுவலாக டேங்க் பேக் வந்து சின்னது தான் இது. இதில் வந்து நான் கேமராலாம் வைக்க முடியாது. கேமராவுக்கு நான் இப்போ வேறு ஆப்ஷன் நான் பார்க்கணும். ஒன்று நான் வந்து டாப் பாக்ஸ் வைக்கணும், டாப் பாக்ஸ் வச்சு டாப் பாக்ஸில் வைக்கணும். இல்லைன்னா வேறு எப்படி நான் பேக் மாட்டிட்டு தான் போகணும் தெரில. ஐ ஹாவ் டு பிளான். ஏன்னா இதில் டிஎஸ்எல்ஆர் வச்சு லென்ஸ்லாம் வச்சா எவ்வளோ சேஃபாக இருக்கும். ரொம்ப சின்ன பேக் தான் இது, 10 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இது. பட் இதே பிபிஜி அந்த பிராண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பேக் ஒன்று வரும், டேங்க் பேக். ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணி பார்ப்போம். இல்லைனா நெக்ஸ்ட் டைம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ட்ராவல் பண்ணும்போது நம்ம லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சேடில் பேக். ஸோ இந்த சேடில் பேக் மோட்டோவேர் பிராண்டு, அவங்களோட பிராண்டே வாங்கினேன். இந்த சேடில் பேக்கோட காஸ்ட் வந்து 4400 rupees. இது நம்ம வச்சுட்டு பில்லியனும் இதில் உட்காரலாம். ஸோ ட்ராவல் பண்ணுறோம் கூட, நம்ம கூட யாராவது ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இதை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா சீட்டில், பேக் சீட்டில் பின்னாடி ஒரு ஆள் உட்காரலாம். அதே மாதிரி ஈச் வந்து 30 லிட்டர்ஸு. ஸோ இந்த பக்கம் 30 லிட்டர் ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஃபுல்லாக ரெயின் ப்ரொடெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்க, உள்ள ஒரு ப்ரொடெக்ஷன், லைன் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்காவாக இருக்குது. நிறைய வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஜிப்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம
கியர்ஸ். இந்த மோட்டோ கியர்ஸில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் வந்து வாங்கிட்டே இருப்பீங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன், நிறைய மோட்டோ விலாகர்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ அவங்களாம் அப்படி தான் வாங்கிட்டே இருப்பாங்க. சரி, நம்ம வந்து மோட்டோ விலாகும் பண்ண போகிறோம், ஃபுட்டும் பண்ண போகிறோம். என்னென்னா இங்கேருந்து ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக வரணும். இன்னொன்று எனக்கு ரைடிங் வந்து பிடிக்கும். சும்மா வீக்கெண்ட்ஸில் கூட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைட் போயிட்டு வரலாம். அது மாதிரிலாம் பிளான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வாங்கியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்களும் வந்து கியர்ஸ் வாங்கணும், சேஃப்டியாக வண்டி ஓட்டணும், இல்லை யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்து வண்டி வச்சுருக்காரு அப்படின்னா கிஃப்ட் பண்ணணுன்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் கிஃப்ட் பண்ணலாம். நீங்கள் ரைடிங் ஜாக்கெட் கிஃப்ட் பண்ணலாம், ரைடிங் க்ளவ் இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது இன் மார்க்கெட். இது வந்து இந்தியன் பிராண்ட், சென்னை பிராண்ட். இந்தியன் பிராண்டோட மோட்டோவியர் வந்து சென்னை பிராண்ட். ஸோ நான் எல்லாமே அவங்ககிட்டே வாங்கிட்டேன். மேபி ஃப்யூச்சரில் வேறு பிராண்டும் நான் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? பட் மோட்டோவியர் நல்லா இருக்குது. மோட்டோவியரில் வந்து நீங்கள் போய் வாங்குறவங்களாம் போய் வாங்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இப்போ நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன்னா ஆப்வியஸ்லி ஐம் கோயிங் டு ஸ்டார்ட். ஓகேவா? நம்ம வந்து ஒரு ரைட் வந்து பிளான் ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டி ரெடி பண்ணுறது, அப்புறம் வண்டிக்கு சில ஆக்சசரிஸ்லாம் மாட்டணும், அதெல்லாம் வேறு பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து வரும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி ஒரு சேனல் இருக்குதுன்னு சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. see you all. அண்ட் நான் வந்து இதெல்லாம் போட்டால் இப்போ காமெடியாக இருக்குது. இந்த கியர்ஸ்லாம் நான் போட்டுன்னா செம்ம காமெடியாக இருக்குது. பட் ஐ ஹாவ் டு யூஸ் டு இட், நோ அதர் ஆப்ஷன். கூட சீக்கிரம் நம்ம வந்து ரைடில் மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்லாம் வரும், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.